ஸோ பார்க்க போனால் மீனவர்கள் கத்தி கத்தி விலையை எழுத்து கொண்டு இருக்கிறேன் பாருங்க. பாருங்க கடலுக்கு இறங்கி விலையை எடுத்து கொண்டு இருக்கிறேன் பாருங்க. விலை எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. பாருங்க நான் இப்போ கரவலை எடுக்க இடத்துல வந்துக்கிறேன். வந்துட்ட இடத்துல வந்துட்டோம். கொஞ்சம் கரவலை வீடியோ எடுத்த இடத்துல வந்த இடத்துல அண்ணன் வந்துக்கிறார். வேறு ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க இருக்கு. நான் இப்போ இந்த சேனலுக்கு இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு வந்துக்கிறேன் பாருங்க. சரி வணக்கம். உங்களுக்கு என்ன பேர்? மதுசன். என்ன மதுசன்? உண்மையிலே மதுசன் வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு ஆர்வம் உள்ள ஒரு பொடி என்னென்னு சொல்லலாம். நார்மலாக அந்த என்னென்ன பார்த்தீங்கன்னா நார்மலாக எந்த கடையில் காய் வியூஸ் இப்போ பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நாங்கள் இப்போ கடற்கரைக்கு போய் கொண்டிருக்கிறோம். கடற்கரையில் போய் அங்கே நடக்கிற அந்த மீன்களும் அந்த கரவலை எப்படி இழுக்கிறது அதை பற்றி நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் கடற்கரை போகிற வழி. பாருங்க மழை வந்தடியாக வெள்ளங்கள் இருக்குங்க. பாருங்க பாருங்க வெள்ளங்களை. நாங்கள் இதுக்கால போயிடல, அது நாங்கள் இப்போ இதுக்கால சுற்றி போகிறோம். மேடு வழியால் போகிறேன் பாருங்க. அங்கே அதால் ரோட்டாலையும் பெறலாம். ரோட்டால் வந்தால் கொஞ்சம் கஷ்டம், நடக்க கஷ்டம். நடந்தால் வர போகணும். இப்போ நான் வயலால் வரேன் பாருங்க. மழை பெஞ்சடியாக தண்ணியாக இருக்குது. இப்போ பாருங்க அந்த கடற்கரை மீன் சந்தையை பாருங்க. பார்க்கக்கூடிய இருக்குது. அதில் கரவலையும் மழை வருது. அதையும் பார்த்துட்டு அந்த மீனையும் பார்ப்போம். அப்படியே வாங்க போவோம். மழைக்கு கொஞ்சம் இருமலாக இருக்குதான். பாருங்க உள்ளத்தை பாருங்க. அங்கே மீன் கூறப்படுகின்றது தானுங்க.
பார்க்க போனால் கரவல் எழுபட்டு கொண்டு இருக்கின்றது வேறங்கோ, காய்கறிகள் எழுபட்டு கொண்டு இருக்கின்றது. கரைய விலை வந்துட்டு வேறங்கோ, உனக்கு தெரியல, நான் ஜூம் போட்டு காட்டுறேன். இதோ பாருங்க மக்களே, கற்கொலை கடற்கரை கடவுளை வழக்கு அப்போ அதிகம் பாருங்க. வியான் கயிறுலேருந்து இழுத்து கொண்டு போகிறேங்க வேலையை பாருங்க. தொங்கல் ஒரு ஆள் இருக்கிற பாருங்க. இப்படியே அங்கால பக்கம் அம்மா நினைத்து கொண்டு இருக்கிறேன். விலை எழுக்கிறேன், விலையை பிடிச்சி அங்கால விலை வந்துட்டு. இப்படி கஷ்டப்பட்டு போட்டுக்கு இடையே வச்சு இழுபட்டு கொண்டு இருக்கு வேலை பாருங்க. போட்டுக்கு இடையில எடுத்து கொண்டு மீனாக பாருங்க. அவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் எழுதுபட்டு கொண்டு இருக்கு வேலை. இலைகள் அடிக்க அடிக்க அது இந்த பேரத்தின் தாங்கி பாருங்க. ஒன்றுக்கு பின்னால் ஒன்று இழுபட்டு கொண்டு இருக்கிறேன் விலையை பாருங்க. எப்படி போட்டு இழுக்கிறேன் பாருங்க. அப்படியே நீ அப்படியே இழுத்து கொண்டு இருப்பேன். அதுக்கு பிறகு மீன் வரும். ஸோ பார்க்க போனால் மீனவரை கத்தி கத்தி விலையை இழுத்து கொண்டு இருக்கிறேன் பாருங்க. பாருங்க கடலுக்கு இறங்கி விலையை இழுத்து கொண்டு இருக்கிறேன் பாருங்க. அவரும் இப்படி விலை எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இழுபட்டு கொண்டு இருக்கின்றது தானோ.
சுற்றி சுற்றி போட்டு கொண்டு இருக்கிறோம் பாருங்க. உள்ள போடு கத்தி இழுக்கிறேன். ஸோ பார்க்க போனால் அந்த புட்டியை தாண்டி இழுக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. கடல் அரிப்பால் அந்த புட்டி வந்துருக்கின்றதாங்க, அதை தாண்டி இழுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இழுக்கிறேன். பாருங்க, அம்பாள் சொல்லி இழுக்கிறேன் பாருங்க. பாருங்க, அது தெரியும் வேலை வந்து வீடியோவில் தெரியுது வந்து இதை தெரியுது வந்து தெரியல வீடியோவில் தான். கத்தி இழுக்குங்க. கத்தி இழுக்கிறவங்க பார்க்கக்கூடிய மக்களே எவ்வளோ கஷ்டப்பட்டு இழுக்கணும்னு பாருங்க. அங்கால பாருங்க, சூட வேலை தெரிஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஸோ பார்க்க போனால் பச்சை வேலை வந்துட்டு அதை பிடிச்சி இழுக்கிறேன் பாருங்க. பாருங்க, கத்தி கொண்டு இழுக்கிறேன் பாருங்க. அது எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இனித்தான் மீன் வர போது பாருங்க, தெரியுது பாருங்க. இது கொண்டு வருது, அதுக்குள்ள தான் மீன் கொடுத்துருக்காங்க. பார்க்க போனால் பாருங்க, கதையை வந்து கொண்டு இருந்தது பாருங்க. எப்படி அம்பாள் பாடிக்கொண்டு இருக்கிறாங்க. அதில் இருக்கிறான் இந்த தொழில் முதலாளி. ரூம் போட்டு காட்டுற நேரம் இருக்கிறான். அங்கே இருக்கிறார் அதெல்லாம் தொழில் முதலாளி, அம்மாட்டின்னு சொல்லுவாங்க. இழுத்து கரையை கொண்டு வந்துட்டோம் பாருங்க.
இனி இதை மூட போகிறோம். நான் உண்டாக்கிட்டேன் இருப்பேன். மடி மீன் வரும்போது பாருங்க மீன் மீனை தெரிஞ்சு எடுத்துக்கொண்டு பாருங்க. நான் இப்போ கரவலை எடுக்க இடத்துல வந்துக்கிறேன். வந்துட்ட இடத்துல வந்துட்டோம். கொஞ்சம் கரவலை வீடியோ எடுத்து வந்த இடத்துல அண்ணன் வந்துக்கிறார். வேறு ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அதுக்கு நான் இப்போ இந்த சேனலுக்கு இன்ட்ரோ கொடுக்க வந்துக்கிறேன். பாருங்க. சரி, வணக்கம். உங்களுக்கு என்ன பேர்? மதுசன். என்ன மதுசன்? உண்மையிலே மதுசன் வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு ஆர்வம் உள்ள ஒரு பொடியன்னு சொல்லலாம். நார்மலாக அந்த என்னென்ன பார்த்தீங்கன்னா, நார்மலாக எந்த கடையில் வந்து வேலை செய்கிறீர்கள்? கேகே ரத்னம். இந்த வயசுலேயே வந்து ஒரு வேலையை மட்டும் செய்து கொண்டு அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் வந்து செய்யணும்னு சரியான முறைக்கு வந்து ஒரு ஆர்வம் உண்டு. நான் பிஜுசன் வந்து டவுன் பக்கம் போனாலே, அண்ணா என்ன செய்கிறீங்கள், எப்படி வீடியோ செய்கிற நீங்கள், எப்படி எடிட் பண்ணுற நீங்கள், எங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்லுவான். அதுக்காண்டி வந்து எங்களுக்கு எல்லாம் தெரியும் வண்டி இல்லை. நார்மலாக வந்து என்னென்னு சொல்கிறது, இப்போ ஓரளவு தெரிஞ்சால் கூட நாங்கள் அதை வந்து சொல்லி கொடுக்குறதுல தப்பே இல்லை. அப்போ நேற்று கூட வந்து தம்பி சொல்லியிருப்பான், அண்ணா நீங்கள் நாளைக்கு வாங்குங்கிற வீடியோவுக்கு அப்படி இப்படி. அதுக்காண்டி நான் பெரிய ஆளுண்டும் இல்லை. ஸோ நார்மலாக வந்து வந்த இடத்துல வந்து சொன்னான், ஆனால் நீங்கள் வீடியோவுக்கு வாங்க, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குமென்று சொல்லியிருந்தான். அப்போ அதுக்கமே வந்து நாங்களுமே வந்து படிப்படியாக வந்து 1000 சப்ஸ்கிரைப் வந்து எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்குது உங்களுக்கு? 249
249 சப்ஸ்கிரைப் இருக்குது. முதல் கட்டத்திலலாம் நாங்கள் 1000 சப்ஸ்கிரைப் எடுக்கிறதுக்கு நானும் பிதுசனும் பட்டப்பாடு வந்து நிகரே இல்லை. அதாவது ரோட்டிலலாம் நின்று பார போராக்கள்கிட்ட வந்து ஃபோனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எவ்வளோ பாடுபட்டுறாங்களோ அப்படி நிறைய கட்டங்கள்லாம் இருக்குது. அப்போ இருந்தாலுமே வந்து நார்மலாக வந்து தம்பியுமே வந்து ஆசைப்படுற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஊருக்கு எல்லாம் தன்னை கேலி பண்ணுறாங்கன்ட்டு எல்லாம் கதைச்சிருந்தான். அதாவது 1000 சப்ஸ்கிரைப் நீ எடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்லாம் வந்து சொல்லி கதைச்சிருந்தான். அப்போ அதை கேட்கவும் வந்து நேற்றைய தினம் வந்து எனக்கு சரியான முறைக்கு கஷ்டமாக போயிட்டுது. என்னடா அப்படிலாம் கதைக்கிறாங்களோ அப்படி என்னெல்லாம் சொல்லியிருந்தான். அப்படி யாரும் கதைச்சாங்களா ஒன்று கழிச்சிருக்காங்களோ? அப்போ கழிச்சிருக்கிறாங்க. சரி, நீ ஒன்றுமே இது யோசிக்காத. டெய்லி வந்து உங்களோட அம்மாக்களோட இருந்து வீடியோ போடு. அதே சமயம் இப்போ கடற்கரை சைட்டோட தான் இருக்கிறீங்க. அப்போ மீனவல் வந்து வாரது போகிறது அப்படிலாம் எடுத்தீங்கன்னா ஓரளவுனாலும் கொஞ்சம் ரீச் ஆகி ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் 4000 மணித்தளத்துக்கிட்ட வந்துச்சுன்னா உனக்குமே ஒரு மோட்டிவேஷன் என்னென்னு சொல்கிற ஒரு மோனிடேஷன் ஒன்று கிடைக்கும். அப்போ கிடைச்சிதுன்னா அதில் வந்து நீ ஒரு ஏர்ன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் காசு வந்து வேறு அதுக்காக வந்து உனக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் வேறு சொல்ல போகிறீங்களே? வேறு என்ன இருக்கு? என்னடாப்பா சொல்லுண்ணா ஏதாச்சும். மீன் போட்டே இல்லையாப்பா? மீன் காசு கொண்டு வரலண்ணா. காசு கொண்டு ஓ என்ன உண்மையை கொண்டு வரு. இந்த காசுல மட்டும் தர மாட்டியா? நானும் காசு கொண்டு வரேன். நீ கொண்டு வரப்பா. சரியா, ஓகே. நான் சும்மா நார்மலாக வந்து இந்த மீன் பண்ணுறடா பாப்பா ஏதாச்சும் வண்டி கொண்டு போவோம். இருக்குது தானே என்ன வந்தேன் அதில் வந்து நார்மலாக வந்து வண்டி கொண்டு போவோம். இப்போ எந்த ஃபோன்லையுமே வந்து நான் எடுக்கிறது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட சேனலில் பார்க்குறாக்கள் கூட வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். மது உலோக்குண்ணா மறக்காம வந்து மது உலோக்கு என்ற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் வந்து பார்க்குற நீங்களுமே வந்து மது உலோக்கு என்ற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறு ஏதாவது சொல்ல போகிறீங்களா? முடிக்க போகிறீங்களா? முடிக்க போகிறீங்களா? அப்போ நீங்கள் கதைச்சி முடிச்சு விடுங்க. கதைங்க இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோ முடிக்கலாம்.